வாழ்க்கையில நெறைய பேர்னால ஒரு தடவ கூட வீடு கட்ட முடியாம போயிருதுங்க. அதனால எல்லாருமே இந்த வீடியோவ தயவு செஞ்சு பாருங்க. என்ன காரணத்தினால சொல்றேன்னா, இந்த தப்ப பண்ணிட்டீங்க அப்டின்னா, நீங்க டைனிங் டேபிள் உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்கும்போது கூட, உங்களுடைய ரூம்ல இருக்கிற டைல்ஸ் ஒட்டு மொத்தமா அப்படியே இறங்கி கொலாப்ஸ் ஆகறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னும் பயங்கரமான பிரச்சனைகள்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த வீடியோவ கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. இது வீட்டுடைய ஒட்டுமொத்த உயரம்னு வச்சுக்கங்களேன். ஒரு சிங்கிள் ஃப்ளோர் தான். கிரவுண்ட் ஃப்ளோர் தான். அது ஒட்டுமொத்த உயரம். முதல்ல என்ன பண்ணுவோம்னா, இந்த ஃபுட்டிங்க போடுவோம். இத ஒரு வீடா நீங்க நினைக்காம, வீட்ல இருக்கக்கூடிய ஒரு சுவரா நெனச்சுக்கங்க. ஒரு போஸ்ட்ல இருந்து இன்னொரு போஸ்ட்டுக்கு இருக்கக்கூடிய ஒரு சுவரா நெனச்சுக்கங்க. இப்போ இது ஃபுட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். இத பார்த்தீங்கன்னா, கம்பி கட்டி இருக்கும். இது மேட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? படல். அது கூட இந்த போஸ்ட் வெறும் கம்பியா அட்டாச் பண்ணி முதல்ல நிறுத்திறது. நிறுத்திட்டு அது கான்கிரீட் போட்டுருவோம். இது ஃபுட்டிங் கான்கிரீட் அப்படின்னு சொல்லுவோம். இதிலிருந்து ஒரு தரை லெவல், அதாவது பூமி லெவல் வரும்போது ஒரு பீம் வரும். அது பிளிந்த் பீம் அப்படிம்பாங்க. தரை பீம் நம்ம எடுத்துக்குவோம். அது வரும். இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மென்ஷன் பண்ணிக்கிறேன் பாருங்க. பூமியுடைய லெவல்ல தான் இருக்கும். இதுக்கு மேல பார்த்தீங்கன்னா, இது பேஸ் லெவல். அந்த இடம் ஓரளவுக்கு ஒரு பூமி கொஞ்சம் மேடான இடமா இருக்குது, இல்ல மட்டமான இடமா இருந்தா கூட, ஒரு அப்ராக்ஸிமேட்டா ஒரு 3 அடி வருதுன்னு வைங்களேன். அந்த இடம் வீடு கட்டக்கூடிய இடம் பள்ளமா இருந்ததுன்னா, அந்த பேஸ் லெவல் அதுக்கு தகுந்த மாரி ஹைட்டா வரும். கட்ட வேண்டியது வரும். இதிலிருந்து இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, அப்ராக்ஸிமேட்டா 7 அடி வச்சு லிண்டல் லெவல் அப்படின்னு சொல்லுவோம். இது ஜன்னலுடைய மேல் மட்டம்னு வச்சுக்கோங்களேன். இது 3 அடியில ஜன்னலோட அடிமட்டம் இருக்கும். அதுக்கு மேல 7 அடியில மேல் மட்டம் இருக்குமா, ஜன்னல் 4 அடின்னு வச்சுக்கோங்க. இதுக்கு மேல இது ரூஃப் லெவல். இது வித் பீமோட வந்துரும். ஆச்சுங்களா? இதைத்தான் ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்றது. இந்த மாரி தான் வீடு கட்டணும் அப்படின்ற மாதிரி இப்ப நெறைய போயிட்டு இருக்குது. இப்போ இதுல என்ன மைனஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேப் இருக்கு பார்த்தீங்களா? இதுக்கு கீழ வெறும் மண்ணு தான் இருக்கும். நல்லா பாருங்க, வெறும் மண்ணு தான் இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம பார்த்த மாரி கிட்டத்தட்ட பூமி லெவல் தான். சில பேர் கொஞ்சம் இறக்கி போடுவாங்க. பூமியிலிருந்து கொஞ்சம் இறக்கி. சில பேர் பூமி லெவலோட மேல் மட்டத்துல பீம் ஸ்டார்ட் பண்ணி, பீம் அப்படியே பூமிக்கு மேல தெரியிற மாரி இருக்கும். சில பேர் ஒரு 1/2 பீம் உள்ள போற மாரி. ஆக மொத்தத்துல இது கீழ மண்ணு தான் கொஞ்சம் இந்த இடத்துல லூஸா தான் இருக்கும். இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, இத ஒரு தடவ நீங்க பண்ணும்போது பார்த்துக்கங்க. இப்போ இந்த செவுருக்கு வெளிய நீங்க காம்பவுண்ட் வால் கட்டுறீங்க அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு இத சுத்திலும் அப்படியே காம்பவுண்ட் கட்டுறீங்க அப்படின்னா, அந்த காம்பவுண்டுக்கு இப்ப சொல்றேன் பாருங்க. இப்ப இப்படி வருதா? இத நீங்க காம்பவுண்ட் வெளியில கட்டுற மாரி நெனச்சுக்கங்க. அந்த காம்பவுண்டுக்கு நம்ம ஒரு 2 அடியோ இல்ல 3 அடியோ அதுக்குள்ள கருங்கல், குழி எடுத்து கருங்கல் போட்டு, அத கலவையில கரைச்சு விட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அதுக்கு மேல காம்பவுண்ட் சுவர் எழுப்புற மாரி இருந்ததுன்னா, இந்த மெத்தட் ஓகே. இந்த பேஸ் லெவல் ஓகே. இல்ல அது அவுட்ரு செவுரு. இதுக்கு வெளியில காம்பவுண்ட் வால் வராது அப்படின்ற பட்சத்துல, இந்த ஃபுட்டிங்க்கும், இந்த பிளிந்த் பீம்க்கும் இடையில இருக்கிற கேப் இருக்கு பார்த்தீங்களா? அந்த கேப்க்கு நீங்க கருங்கல் போட்டே ஆகணும். அட்லீஸ்ட் ஃபுட்டிங் லெவலுக்கு நம்ம அது வரைக்குமே போடல அப்படின்னா கூட, இது ஒரு 3 அடி இருக்கு, இல்ல 2 1/2 அடி இருக்கும் பட்சத்துல, இல்ல இது ஒரு 4 அடி இருந்தா கூடவே நம்ம ஒரு 2 அடிக்காச்சும் போடணும். கருங்கல் போடணும். கருங்கல் போடலைன்னா என்ன ஆகும்னா, பெருக்காம் அப்படியே மண்ணுல பயங்கரமா குடும்பம் நடத்திட்டு இருக்கும். இப்போ நீங்க பெருச்சாளியுடைய பிரச்சனைய சாதாரணமா நினைக்காதீங்க. அது அழகா பூமிய துளை போட்டு உள்ள குடும்பம் நடத்திட்டு இருக்கும். அப்படி இருக்கும்போது, நீங்க வெளியில அவுட்டர்ல காம்பவுண்ட் வால் கட்டல அப்படின்னா, உங்க வீட்டுக்குள்ள அந்த டைல்ஸுக்கு அடியில எல்லாம் பூந்து உக்கார வீடு ஏகமா ஃபுல் வேலை பண்ணிட்டு இருக்கும். அப்போ பெருக்கானுடைய வழித்தடங்கள் நெறைய அந்த வீட்டுக்குள்ள இருக்கிறனால, இந்த டைல்ஸ் கொலாப்ஸ் ஆகி நாளடைவுல மண்ணு லூஸ் ஆகி அப்படியே இறங்கிரும். இது மிகப்பெரிய பிரச்சனையா போய் முடிஞ்சிரும். நீங்க 2வது எப்படி அதெல்லாம் கருங்கல் போடுவீங்க. அதனால அவுட்டர்ல காம்பவுண்ட் வால் வரலைன்னா போட்டுருங்க. இது ஃபர்ஸ்ட் விஷயம். ஆச்சுங்களா? இந்த கருங்கல் அப்படின்ற விஷயம். ஏன்னா கருங்கல்ல பெருக்கான் பறிச்சு உள்ள வர்றது ரொம்ப கஷ்டம். 2வது விஷயத்த பாருங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயங்க. இப்போ அப்படியே போஸ்ட் மேல போகுது. இது லிண்டல் லெவல்ன்னு பார்த்துட்டோம். இது பரப்பு மட்டம். ரூஃப் கான்கிரீட். இதுல பாத்தி கட்டி தண்ணி விடுவாங்க. பார்த்திருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். கான்கிரீட் போடும்போது நல்லா பாத்தி கார்னர்ல, சென்டர்லலாம் பாத்தி கட்டி தண்ணி விட்டு நிறுத்துவாங்க. அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, 21 நாளைக்கு நம்ம சென்டரிங் பிரிக்காம இருப்போம். 21 நாள். அந்த 21 நாள் சென்டரிங் அந்த முட்டு வச்சிருப்பாங்க இல்லைங்களா? அந்த முட்டு பிரிக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் தான் பிரிப்பாங்க. அப்படி பிரிக்கும்போது இந்த தண்ணிய ட்ரை பண்ணுவாங்க. அது வரைக்கும் க்யூரிங்ல இருந்தா ரொம்ப நல்லது. அந்த 21 நாள் கணக்க நீங்க கரெக்ட்டா பார்த்துக்கணும். 21 நாளுக்கு எந்த காரணத்த கொண்டுமே சென்டரிங்க பிரிச்சு விட்டுறக்கூடாது.
இது 2வது விஷயம். என்னன்னா 21 நாள் அந்த சமாச்சாரத்த நம்ம பார்த்துக்கணும். 3வது இது ரொம்ப முக்கியங்க. இப்போ விண்டோ இருக்குது அப்படின்னா, விண்டோக்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அவுட்டர்ல, சன்சைடு லேப்ட் குடுப்போம். அந்த லேப்ட் குடுப்போம் இல்லைங்களா? அந்த லேப்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி நம்ம வெளியில நீட்டிட்டு இருக்கும். இது இப்படியே வெளியில நீட்டிட்டு இருக்கும். பார்த்துருப்பீங்க. இந்த லேப்ட்டுமே அதே மாரி வீடுகளுக்குள்ள கிச்சன்ல, பெட்ரூம்ல எங்கெங்க தேவையோ அங்கேயும் ஸ்லாப் வந்து 7 அடி மட்டத்துல நம்ம குடுத்துருப்போம். வீட்டுக்குள்ளேயே கனெக்ட் பண்ணிக்கங்களேன், அப்படி குடுத்துருக்கும்னு வச்சுக்கங்களேன். இப்படி குடுத்துருக்கும். சாரி நம்மளுக்கு வரைய தெரியாதுங்க. அப்படி குடுத்துருக்கும். இப்போ இந்த கான்கிரீட்ட 21 நாள் வந்து நம்ம சென்டரிங் பிரிக்காம தண்ணி விட்டு க்யூரிங் பண்றோம். ஆனா, நம்ம இந்த லிண்டல் கான்கிரீட்டும் நம்ம வந்து அது மாரி பண்ணணும். ஆனா வந்து நம்ம அத நினைக்கிறதில்ல. என்ன பண்றோம்னா, லிண்டல் கான்கிரீட் போட்டுட்டு, அடுத்த நாளே கூட இது மேல ஏறி மிதின்னு மிதிச்சுட்டு கட்டடத்த போட்டுருப்பாங்க. பார்த்திருப்பீங்க. அது கட்டடத்த போடுறது தவறுன்னு நான் சொல்ல வரல. ஒருவேள முட்டு லூஸ் ஆயி, அந்த கான்கிரீட் 24 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் செட்டே ஆக ஆரம்பிக்கும். அப்போ மிதிக்கிறப்போ அந்த முட்டை ஏதாவது லூஸ் ஆகி அந்த கான்கிரீட்ல விரிசல் விழுகலாம். இதனால என்ன பண்ணணும்னா, முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் அதுக்கு மேல கட்டுற நாட்கள கொஞ்சம் தள்ளி போடலாம். இதையும் முடிந்தவரை 21 நாட்கள் நம்ம விட்டா ரொம்ப நல்லது. ஏன்னா, இதுவும் கான்கிரீட் தான். அதனால இந்த 21 நாள் விட முடியல அப்படின்னா கூட, குறைஞ்சது அதிலிருந்து 1, 2 நாள் கம்மியா கூட நம்ம கண்டிப்பா விடுறது நல்லது. முடிந்தவரை 21 நாள். இதையும் வந்து பாத்தி கட்டி, இதுலயும் பாத்தி கட்டி தண்ணி விடணும். மேக்ஸிமம் ஒரு 90% ஆட்கள் வந்து இத வந்து பாத்தி கட்டி தண்ணி விடுறதில்ல. ஆனா, அப்படி இதையும் பாத்தி கட்டி தண்ணி விட்டு நல்லா க்யூரிங் பண்றவங்களும் இருக்கிறாங்க. நல்ல மேஸ்திரிகளும், நல்ல இன்ஜினியர்களும் இன்னைக்கு இருக்கத்தான் செய்றாங்க. ஆனா, அத பண்ணாதவங்களும் பண்ணிக்கணும். இந்த விஷயத்த நம்ம திரும்பவும் பண்ண முடியாது. அப்போ நம்ம எத எத பார்க்குறோம்ன்னு பாருங்க. 1, 2, 3 இந்த கருங்கல் போடுற சமாச்சாரம் இந்த 21 நாள் கழிச்சு தான் பிரிக்கணும் சென்ட்ரிங் அப்படின்ற சமாச்சாரத்தை எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஏன்னா, இதையெல்லாம் திரும்ப செய்ய முடியாது. 4வது விஷயம் வந்து பாருங்க, ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ இந்த போஸ்ட்டு, இந்த பீமு இதுல மட்டும் வீடு இல்ல. என்னதான் ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சரா இருந்தா கூட, இதுல வந்து பார்த்தீங்கன்னா, வால் இருக்கும். அந்த வாலுக்கு நம்ம செங்கல்லோ, கலவையோ எல்லாமே நெனைக்கணும். செங்கல நல்லா நெனச்சு கட்டணும். அதே மாரி கலவை வந்து நல்லா குழச்சு போட்டு தான் கட்டணும். இதுல வந்து அந்த ஈரம் அப்படின்றது கூட நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். ஏன்னா, நீங்க குழைக்காம கட்டுனீங்கன்னா ரொம்ப கஷ்டம். அதே மாரி செங்கல நினைக்காம கட்டுனீங்கன்னா என்ன ஆகும்னா, கலவைய நீங்க என்னதான் குழச்சு போட்டாலும், கலவையில் இருக்கிற ஈரத்த செங்கல் இழுத்துக்கும். அதனால வந்து மறுபடியும் கலவை ட்ரை ஆயிரும். இது ரொம்ப பிரச்சனை தான். 2மே எந்த அளவுக்கு ஈரமா இருக்குதோ, அந்த அளவுக்கு ரொம்ப நல்லது. கட்டடத்த மறுபடியும் நம்ம கட்ட முடியாது. பார்த்துக்குங்க. இதுல 5வதா ஒரு விஷயம் இருக்குதுங்க. நம்ம எல்லாம் பார்த்து பார்த்து பண்ணிட்டோம். லாஸ்ட்ல இந்த ரூஃப்ல வந்து பீம் குடுத்தா ரொம்ப நல்லது. வித் பீம் போட்டிருக்கிறோம் பார்த்தீங்களா? இப்ப இதுக்கு கீழ கருங்கல் போட்டு நீங்க ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர்ல கட்டுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த பீம் குடுக்காட்டி கூட கொஞ்சம் பிரச்சனை இல்ல. ஏன்னா 2வது மாடி எல்லாம் வந்து உங்களுக்கு ஈவனா லோடு தாங்கும். இங்க எல்லாம் வந்து கருங்கல் போட்டிருப்பீங்க ஃபுட்டிங் அளவுக்கு. அருமையா உங்களுக்கு லோடு தாங்கும். ஆனா இங்க ஃபுட்டிங் போட்டுட்டு இந்த கருங்கல் போடாம பிளித் பீம் குடுத்தீங்க. கீழ சாயில் தான் இருக்குது. வெறும் மண்ணு தான் இருக்கு அப்படின்னா, இங்க ரூஃப் பீம் குடுத்தீங்கன்னா தான் அந்த ரூஃப் பீம்ல மறுபடியும் செவுரு வரும்போது, அந்த லோடு ஃபுல்லா அந்த ஃபுட்டிங்க்கு போகும். உங்களுக்கு புரியும்னு நெனைக்கிறேன். அப்புறம் ரூஃப் பீம் குடுக்காம விட்டீங்கன்னா, இந்த லோடு ஃபுல்லா இந்த பீம்ல அழுத்தம் குடுக்கும். அப்ப இந்த பீம் வந்து கொலாப்ஸ் ஆகறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இங்க பீம் குடுத்துட்டா போஸ்ட்க்கு லோடு போயிரும். அத நீங்க பார்த்துக்கணும். இது வந்து முக்கியமான 5வது விஷயம். என்னன்னு கேட்டீங்கன்னா, ரூஃப் பீம். ரூஃப் பீம். தமிழ் எழுதுறது ரொம்ப சிரமமா இருக்குதுங்க. இந்த மாதிரி இந்த 5 விஷயங்களையும் நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா, உங்க பில்டிங் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். இதுல 6வதா ஒரு விஷயத்த வந்து நான் சொல்லாம இருக்கிறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, அத வந்து நம்மளால மறுபடியும் பண்ணிக்க முடியும். அது என்ன அப்படின்றத அடுத்த வீடியோல நம்ம பார்ப்போம். இந்த 5 விஷயங்கள ஃபாலோ பண்ணுங்க. இத தெரியாதவங்களுக்கு கூட ஷேர் பண்ணுங்க.